சொல்லும்போது சொல்யூஷன் சொல்லுங்கள். வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது வாட்ஸ்அப் பண்ணுங்க. அந்த வெளியே வச்சு பறந்து போகுது. Effects of plyometric training on the performance. Physical on performance of the effects of plyometric training on performance of young female coco players. உங்களுக்கு கான்டெக்ட் போட்டு எழுதும்போது வந்துட்டு நீங்கள் நேரோடன் பண்ணணும். டாபிக் நேரோடனான்றது இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாப்பிக்கை பார்த்தாலே ஒரு ப்ராஜெக்ட் ஒர்த்தாக ஆரம்பிச்சிடலாம். பட் சில நேரத்தில் பார்க்குறதுக்கு மொக்கையாக இருக்கும். உள்ளுக்குள்ளே போய் பார்த்தோம்னாக்கா அவங்க பண்ணியிருக்கிற விதம் வந்துட்டு ஹவு ஃபார் வி ஆர் ஸ்பீக்கிங் டவுன் தி டாபிக் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இங்கே வெளியில் எப்படி இருக்கும். உள்ளுக்குள்ள போகும்போது இதனால இப்படி பண்ணுறேன், இதனால இப்படி பண்ணுறேன், இதனால வேர்டு பண்ணுறேன், இதனால இப்படி பண்ணுறேன், இதனால இப்படி பண்ணுறேன் அன்றைக்கி சொன்னால் ரீச் பண்ணலாம். கடைசியில் கட் டவுன் பண்ணிட்டே போகணுமா. ஸோ இதனால் இதனால வந்து டாபிக் சொல்லி இதனால வந்துட்டு டாபிக் சொல்லி அந்த இந்த ப்ராப்ளம்லாம் சொல்லிட்டு கடைசியில் ஸோ ஐ செலக்டட் சோலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிகல்ஸ் நிறைய அங்கே தான் அது சொல்லணும். Background of the study, starting introduction இருக்குங்களா அங்கேயே சொல்லி கொடுங்க. அப்ஸ்ட்ராக்ட்ல வந்து இந்த டாபிக்ஸ் ஸ்டடி ஸோ அதனால அந்த இங்கிலீஷ் சோலியஸ் introduction. நான் என்ன சொல்கிறேன், மாடல் ப்ராஜெக்ட் இல்லையா சார் அதை பாருங்கள். அதில் வந்துட்டு இன்ட்ரொடக்ஷன் எப்படி போட்டுக்கிறது பாருங்கள். அந்த இன்ட்ரொடக்ஷன் தான் வந்துட்டு நேரோடன் பண்ணணும். இப்போ அதிகமாக நேரோடன் பண்ணுறது உங்களுக்கு ஃபிக்ஸ்ட் ஆகிடுச்சு. இன்ட்ரொடக்ஷன் வரணும். இந்த அப்ஸ்ட்ராக்ட் ப்ராஜெக்ட் பண்ணுறது வரும். அதில் போட்டால் மட்டும் போதுமா சார்? இதில் வந்து சோலியஸ் மென்ஷன் பண்ணுறோம். இதில் எய்ம் ஆஃப் ஸ்டடியில் நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். அப்போ எய்மும் மென்ஷன் பண்ண தெரியல சார். நீங்கள் கோகோ பிளேஸ்க்கு அதுக்காக இந்த அவங்க ரியாக்ஷன் டைம் பவர் அப்புறம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு அடுத்த கேட்பீங்க. அப்போ தான் வந்து ஏன் அதை பண்ணுறீங்க? ஓஏ பேஷன்ஸ் பண்ணுறீங்க. ஓஏ பேஷன்ஸுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. எதுக்கு எக்ஸசைஸ் என்ன எக்ஸசைஸ் பண்ணுறாங்க? இதில் இது பண்ணுறாங்க. ஸ்ட்ரென்த் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. நீ ஜாயிண்டோட ஸ்ட்ரென்த் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. பட் அதுக்குள்ளே வந்து அடுத்து நீங்கள் வந்து ஸ்டடி வெளில போ ஆஸ்திரேலியா ஜென்ரலாக இதுதான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா
நீட் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து நான் இந்த விதமான எக்ஸசைஸ் கொடுத்து நீட்டாக ஸ்ட்ரென்த்